अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणाथैडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं तुरगविघगराजस्यन्दनान्दोळिकादुषु अधिकमधिकमन्यामात्मशोभान्ददानम् अनवधीविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वाम् अनुदिनं நிமேஷைர்லோச்சனைஷேயம். 5 திருநாட்களை அனுபவித்தோம். தேவபெருமானுடைய 6வது திருநாள் அனுபவிக்கணும். அந்த 6வது திருநாள் காலமே வேணுகோபாலன் திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாய்க்கிறார். இதே நம்மாழ்வார் எப்படி இதை சுருக்கமாக பட்டியலடைச்சே சொன்னார் அப்படின்னு சொன்னால், நேற்று பிராட்டியினுடைய திருக்கோலத்தை கழிச்சிச்சு அவன் எண்ணிராதே, பெருமாள்னு மாத்திரம் எண்ணாதே, பரமாத்ம தத்துவம் பிராட்டியும் கூட அப்படின்றத உணர்த்தத்துக்கு அவன் எண்ணிராதேன்னு சொன்னார். அதுக்கு மேல் பதம் அவனாம் அப்படின்னு. அந்த அவன்றது முதல்ல உயர்த்தியானவனை சொல்கிறது அப்படின்னு சொன்னோம். அதனால் உபய விபூதி நாயகனை குறிக்கொள்வது, உபயநாச்சிமாரோடு எழுந்தொழிக்கூடிய உபய விபூதி நாயகனை குறிக்கொள்வது அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல அவன்ற சப்தம் என்னன்னா, அவன் இருக்கான், அவன் இருந்தால் இருந்துட்டு போகிறான், அவன் ஒரு மனுஷனா இப்படின்லாம் சொல்லச்சே என்ன, அவன்றத தாழ்ந்த பதத்தில் சாமானிய பதத்தில் உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பெருமாள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தில் அவதரிச்சதுனால, எத்யபி தேவகி வசுதேவர் சுதனாரும் அவதரித்தா கூட நந்தகோபன் தேவகியினுடைய பிள்ளையாக தான் வளர்ந்தான். ஆனால் அந்த சமயத்தில் யாருக்கும் நந்தகோபனுடைய தேவனுடைய, அதாவது நந்தகோபன் குமரன், யசோத இளம் சிங்கம் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிருந்தா. அதனால் அப்படி ராயர் குலத்தில் பிறந்தவனானதுனால ரொம்ப சாமானியன் அப்படின்னு அவன்றது அவனா ஏதோ இடையரோட இடையராக இவனும் அவதரித்தவன் அப்படின்றத காண்பிக்கிறது. சரி, இதில் திருமழிசை ஆழ்வாருடைய பிரபந்தம் சேவிக்கப்படுறது. கடைசியில் தான் எப்போவுமே சொல்கிற வழக்கம். இந்த பிரபந்தத்தில் இந்த ஆழ்வார் இந்த உற்சவத்தை பாடியிருக்கிறதுனால இந்த உற்சவத்தில் இந்த பிரபந்தம் சேவிக்கப்படுறதுன்னு இருந்தாலும், ஒரு ஒரு சௌகரிய விசேஷத்தை கணிச்சு இப்போவே திருமழிசை ஆழ்வாருடைய பிரபந்தம் திருச்சந்த விருத்தம் இன்றைக்கி சேவிக்கப்படுறது. அதனாலேயே திருச்சந்த விருத்தத்தில் இந்த உற்சவத்தை அனுபவிச்சிருக்கார். இந்த உற்சவ பரிவாகமான விஷயத்தை அனுபவிச்சிருக்கார். திருமழிசை ஆழ்வார் 4ஆம் திருநாளில் காரணமானவனை தியானிக்கணும் அப்படின்னு வேதாந்தங்கள்லாம் உத்கோஷிக்கச்சே, அதான் வேதாந்தங்கள்லாம் அறுதி விட்டு சொல்லச்சே, அந்த பரமபதநாதன் தான் எல்லாத்துக்கும் காரணமானதுனால, ஆதி காரணமானதுனால அந்த பரமபதநாதன் திருக்கோலத்தை சேவித்த ஞாபகத்தில், அதனுடைய பரிவாகத்தில், அனுபவ பரிவாகத்தில் அவன் காரணமானதுனால காரிய வஸ்துக்களான இந்த லோகமெல்லாம் உண்டாருது, அதாவது சிருஷ்டியெல்லாம் உண்டாருது அப்படின்றத அந்த பரமபதநாதன் சேவையை பார்த்து அப்படி ஆரம்பித்தான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு அது சிருஷ்டியை சொல்கிறது.
ஏன்னா அவன் ஜெகத் காரணனாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சிருஷ்டியை சொன்னார். இப்போ அதே ஆழ்வார் இந்த இடத்துல திருச்சந்த விருத்தத்தில் லயக்கிரமத்தை சொல்கிறேன். ஊனிலாய ஐந்துமாய் புனர்கண்ணின்ன நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த காலிரண்டுமாய் நீநிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ண நின்ன யார் நினைக்க வல்லரே அப்படின்னு சொல்கிறார். இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பூ நீலாய வைந்துமாய் பஞ்சபூதங்கள் இருக்கே, அதில் முதல் பூதம் ஆகாசம், அதுக்கப்புறம் உண்டாகிறது வாயு, அதுக்கப்புறம் நடுவில் தன்மாத்திரம் உண்டாகும், அதுக்கப்புறம் தேஜஸ், அதுக்கப்புறம் அப்பு, அதுக்கப்புறம் பிருத்திவி, அப்படி உண்டாருது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உண்டாகச்சே அப்படி உண்டாருது, லயமாகச்சே பிருத்திவியிலேருந்து அப்பு, அப்புலேருந்து தேஜஸ், தேஜஸ்லேருந்து வாயு, வாயுவிலேருந்து ஆகாசம், ஆகாசத்துலேருந்து அகங்காரம், அகங்காரத்துலேருந்து மகத்து, மகத்துலேருந்து பிரகிருதி அப்படின்னு லயம். லயம்னா உண்டாருதுன்னு சொன்னால் சிருஷ்டி, லயக்கிரமம்னா அது மறையிற சமயத்தில் பிரளய காலத்தில் இப்படி கீழேந்து போகும். மேலேருந்து உண்டாகி வருது, கீழேந்து மறைஞ்சிட்டு போகும். சரி, அதனால் இந்த பூமின்னு இருக்குதே, அதில் எவ்வளவு தன்மை இருக்குது அப்படின்னா, அதாவது பொதுவாக பூமியில் கந்தம், ஜலத்தில் ரசம், அக்னியில் ரூபம், தேஜஸ் அக்னி, வாயுவில் ஸ்பர்ஷம், ஆகாசத்தில் சப்தம் அப்படின்னு இருக்குது. ஒன்று ஒன்றா உண்டாகி வரைச்சே ஒன்றுத்தினுடைய தன்மை. இப்போ ஆகாசம் இருக்குதே, அந்த ஆகாசம் உண்டாகிச்சே அதில் சப்தம்ன்ற குணம் மாத்திரம் இருக்குது. ஆகாசத்துலேருந்து அதுக்கப்புறம் வாயு உண்டாகிச்சே, வாயுவுக்கு உண்டான ஸ்பர்ஷ குணமும் அந்த வாயுவில் இருக்குது. ஆகாசத்துலேருந்து உண்டானதுனால அந்த இதுவும் இருக்குது, சப்த குணமும் இருக்குது. அப்படியே தேஜஸில் வரைச்சே தேஜஸுக்கு உண்டான ரூபமும் இருக்குது, அதுக்கு முன்னே இருந்த காற்று ஆகாசத்துக்கு உண்டான ஸ்பர்ஷம் சப்தம் ரெண்டும் இருக்குது, அதனால் 3 இருக்குது. அதே போல் அப்பு ஜலம், ஜலத்துக்கு உண்டான ரசத்தன்மையும் அதில் இருக்குது. பூர்வத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களான தேஜஸ் வாயு ஆகாசத்துக்கு உண்டான ரூப ஸ்பர்ஷ சப்தமும் இருக்குது, 4 இருக்குது. அப்புறம் பிருத்திவி, பிருத்திவியில் அதுக்கே உண்டானது கந்தம் இருக்குது. அது தவிர இந்த ரசம் ரூபம் ஸ்பர்ஷம் சப்தம் அந்த 4 குணங்களும் இருக்குது, அதனால் 5 குணங்களும் இருக்குது. அதனால் இப்போ ஒன்றுத்துலேருந்து ஒன்று மறைஞ்சிட்டு போச்சு, ஒவ்வொன்றா குறைஞ்சுட்டே போகும். பூ நீலாய வைந்துமாய், பூமியில் 5 குணங்களும் இருக்குது. புனல் கண்ணின்ன 4மாய், புனல்னா ஜலம், அந்த ஜலத்தில் 4 குணங்கள் இருக்குது, கந்தம் இல்லை, மீதி 4 இருக்குது. அப்புறம் தீ நீலாய 3மாய், தீன்னா அக்னி, அதில் 3 குணம் இருக்குது. இந்த பிருத்திவிக்கும் அப்புக்கும் உண்டான கந்த ரசங்கள் அதில் கிடையாது. சிறந்த கால் 2மாய், கால்னா காற்று, அதில் 2 குணம் இருக்குது, சப்தம் ஸ்பர்ஷம், மீதி 3 குணமும் இல்லை. நீநிலாயதொன்றுமாகி, ஆகாசத்தில் ஒன்றே ஒன்று தான், சப்த குணம் மாத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் அது இது பண்ணச்சே லயமாகச்சே வேறு வேறு தன்மையாய், ஆகாசத்துலேருந்து அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறுறது, என்னது அகங்காரமாக போகிறது. அதுக்கப்புறம் மகத்தா அது அடங்கிறது. அதுக்கப்புறம் தன்மையாய், அதுதான் மூலப்பிரகிருதி. தன்மைனா
அசாதாரண தன்மை அது அதோட அதுக்கு மேலே அது வேறு எங்கேயும் அது கீழே இருக்கிறதுல இப்போது பிருத்திவிலேருந்து அப்பு வந்ததுன்னா மறைஞ்சி போகிறது பிருத்திவி அந்த மாதிரி இல்லாத தன்மைனா ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அதனால் தன்மையாய் பிரகிருதி. நீலாய வண்ண நின்னையார் நினைக்க வல்லரே. கண்ணா நீ எப்படி இருக்கியே இந்த மாதிரி நீ இருக்கக்கூடிய தன்மையை பறந்து இருக்கக்கூடிய தன்மையை யார் நினைக்க வல்லரே, யார் நினைச்சு பார்க்க முடியும் அப்படின்னா இந்த வேணுகோபாலன் திருக்கோலத்தை தெரிஞ்சவா தான் அந்த மாதிரி நினச்சி பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம். நீ நிலாய வண்ணன் நின்னை யார் நினைக்க வல்லரே அப்படின்னு. வேணுகோபாலன் திருக்கோலத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா, அன்னைக்கு பரமோதநாதன் திருக்கோலத்தை சேவித்த உடனே சிருஷ்டிக்கிரமம் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி இந்த வேணுகோபாலன் திருக்கோலத்தை நினச்ச உடனே லயக்கிரமம் ஞாபகம் வருது. அதனால் என்ன, வேணுகோபாலன் திருக்கோலம் யார், பூமியில் உள்ள இடையர்களோட சாமானிய மனுஷாவோட பிறந்திருக்கான். இப்போ லயம் என்ன, கீழேந்து பூமியிலேருந்து ஒன்று ஒன்றா தானே போகிறோம். அப்புறம் பிரகிருதிக்கு போய் அப்புறம் பெருமாள் தான் லயாகி பெருமாளோட அடைஞ்சி ஆகுது. அதனால் இந்த லயக்கிரமத்தை சாய்ச்சார் வேணுகோபாலன் திருக்கோலத்தில். ஏன்னா அவன் இடையர் ஜாதியில் பிறந்திருக்கிறதுனால இப்போ நாம் மனுஷாலாக இருக்கிறவா எல்லாரும் உபாயத்தை அனுஷ்டிச்சு போக வேண்டியது தானே மோட்சத்துக்கு. இல்லைன்னா இங்குற்றைய பலன்களை அனுபவிக்கணும்னு சொன்னால் சொர்க்காதி யாகங்கள், இஷ்டாபூர்த்தங்கள், கோவில் கட்டுறது, குளம் வெட்டுறது, எது வேணால் இது மாதிரி பண்ணிட்டுருக்கலாம். அதனால் அப்படியாச்சு. அதனால் வேணுகோபாலனை சேவித்த உடனே இவன் இந்த காரிய வஸ்துவாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இடையர்களை போல இருக்கிறதுனால உடனே பிரளய காலத்தில் இவன் சம்ஹாரம் பண்ணி பண்ணுறானே இந்த உலகங்கள்லாம் அழிச்சு, அது ஞாபகம் வருது, அது தோன்றது. அதனால் இந்த பாதத்தை பண்ணுறேன். இப்படி சாஸ்திரார்த்தங்களை இருக்கக்கூடியத நம்மாழ்வார் பிராட்டி விஷயத்தில் பெருமாள் மாத்திரம்தான் இல்லை அப்படின்ற விஷயத்தில் நம்மாழ்வார் பாடினார், தானே பாடிட்டார். இந்த சிருஷ்டிக்கிரமம், சம்ஹாரக்கிரமம், லயக்கிரமம் இருக்குது, இதை தனக்கு முன்னவரான திருமழிசாழ்வார் பாடியிருக்கார், நம்மாழ்வார் சாதித்த வழியிலேயே. அதனால் அவர் ஏன்னா எல்லாம் கற்று தெளிந்தவரானதுனால நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரே அப்படின்னு பாடினார். பூத சுத்தி பண்ணுறவாளுக்கு தெரியும் முதல்ல லயக்கிரமம். ஏன்னா இந்த பிராகிருதமான இந்த சரீரம் இருக்குதே, இந்த சரீரத்தை லயக்கிரமம் பண்ணி இந்த சரீரத்தை உலர்த்தி கொளுத்தி மறுபடியும் உண்டு பண்ணி அதை மறுபடியும் அப்ராகிருத்தமாக்கணும். இந்த சோஷண தாகன பிளாவனம்னு அதுக்கு பேர். அதை பண்ணி அப்ராகிருத்தமாக்கணும். அப்போது இந்த லயக்கிரமம் முதல்ல லயக்கிரமம் பண்ணுறாலே, அப்போ பிருத்திவியிலேருந்து தான் அங்கே பிரகிருதி வரையில் போகும். அப்புறம் சிருஷ்டிக்கிரமம் பண்ணச்சே பிரகிருதியிலேருந்து கடைசி பிருத்திவி வரையில் வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல காரிய வர்க்கத்தில் பெருமாள் இருக்கிறதுனால அந்த காரிய வர்க்கங்கள்லாம் சுருங்கிறதே, லயமாறுதே, அதை இங்கே சாதிச்சார் பூநிலாய வைந்துமாய். அதனால் காரிய வர்க்கத்தில் ஆயர்களில் ஒருவனாக கண்ணன் சேவை சாதிச்சதுனால இந்த லயக்கிரமத்தை இங்கே சாதித்தார். அதுக்கப்புறம் இந்த எம்பெருமான் வேணுகோபாலன் எப்படிப்பட்டவன், குடங்கலந்த கூத்தனாய கொண்டல் வண்ண தண்டுழாய் அப்படின்னு இருக்கிறதுனால திருச்சந்த விருத்தத்தில் இந்த பாட்டை அமைச்சேன். இந்த பிரபந்தத்தை சந்த விருத்தம் இல்லை, அதான் சந்த விருத்தத்தில் அமைச்சேன்.
இந்த உற்சவத்தில் இப்படி இருக்கக்கூடிய கண்ணன் எப்படி ஏழ்றான்னா, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா அப்படின்னு சொல்கிற ரீதியில் அந்த பெருமாள் 2 பேர், ஸ்ரீதேவி பூதேவி, 2 அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீ நடுவில் கண்ணன் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்ரீதேவி பூதேவி நடுவில் பெருமாள் ஏழ்றான். என்றைக்குமே இப்படி தானே ஏழ்ருக்கார் அப்படின்னு. ஆமாம், வாஸ்தவம்தான். ஆனால் இந்த பிரம்மோற்சவத்தில் இதுவரையில் 4 நாள் ஏழ்ருக்கார். முதல் நாள் உபய விபூதி நாயகத்துவம் தோற்ற உபய நாச்சிமாரோடு ஏழினான். அதுக்கப்புறம் நாச்சிமார் கிடையாது. 4ஆம் நாள் சேஷவாகனத்தில் பரமபதத்தில் அப்படி எழுதினான். பரமபதநாதனாக இருக்குச்சு. அந்த இடத்துல பரமபதநாதனுக்கு பூமி நிலையெல்லாம் கூடவே இருக்கா, ஸ்ரீதேவி பூதேவிலாம் அப்படின்றதுனால அந்த இடத்துல எழுதினார். அது தவிர நாம் பாசுரத்தில் அனுபவிக்கலை, நான் விஞ்ஞாபனம் பண்ணலை, இதில் சொல்லாத விட்டுட்டேன். அங்கே ஒரு பாசுரம் சாய்க்கிறார், ஏன்னா பெருசாக போகுன்றதுனால விட்டுட்டேன். அரியார் சமணர் அயத்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் பெரியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் இனவரே ஆதலால் இன்னு அப்படின்னு இந்த தேவப்பெருமாள் சேஷவாகனத்தை, அதுக்கப்புறம்தான் இன்றாக நாளையாக அப்படின்ற பாசுரத்துக்கு இன்றாகன்னா சேஷவாகனத்தை சொல்கிறது. அப்போ சேஷவாகனத்தில் எழுந்துருக்கிறவன் ரக்ஷகனாக இருக்கிறதுனால அகார சப்த வாச்சன், நாளையாகன்னா நாச்சியார் திருக்கோலம், அதனால் பிராட்டியை சொல்கிறது லக்ஷ்மி வாச்சகமான உக்காரமாகுது நாளையாகன்றது. இனிச்சிறுது நின்னாகன்னா இந்த கண்ணனாக இருக்கிறதுனால ஜீவ வர்க்கத்தில் இருக்கிறதுனால அணுவான ஜீவனை போல் இருக்கிறதுனால அது மகார சப்தம் ஆச்சும். அதனால் பிரணவ சப்தார்த்தத்தை அங்கே சொல்கிறது. இன்றாக நாளையாக இனிச்சிறுது நின்னாக அப்படின்னு பிரணவார்த்தத்தை குறிக்கிறதுன்னு அங்கே சொன்னோம். அதுக்கு முன்பாசுரம் தான் இது. அரியார் சமணர் அயத்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார். இல்லை, சமணருக்கு தெரியவே இல்லை, அவள் ஏதோ ஒரு மதம் கல்பிச்சிருக்கா. பரமபதநாதனை சேவிச்சிருந்தாள்னா, பரமபதநாதனை சேவித்து அந்த தாத்பரியம் தெரிஞ்சிருந்தாள்னா அவள் அந்த மாதிரி பண்ண மாட்டாள் அப்படின்னு சொல்கிறார். அரியார் சமணர் அயத்தார். பௌத்தம் அயர்ந்து போட்டான், ஏதோ இந்த மதம் அந்த மதம் கல்பிச்சானே தவிர அதுலேயே 4 மதம் உண்டாயிடுச்சு பௌத்தன்லேயே. மாத்தியமிகன் அது இது அப்படின்னு 4 மதம் உண்டாயிடுச்சு. ஏன் அயர்த்து போட்டான்? மேலே மேலே கேள்வி கேட்டு இது ஆகிட்டான். 2 சிறியார் சிவப்பட்டார். சைவ மதம் ரொம்ப சிறியவனாக போட்டான். ஏண்டான்னா இன்னைக்கு பெருமாள் சேவை சாய்க்கிறாரே, வெறியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார். பெருமாள் எப்படி ஏழ்ற? வெறியாய மாலவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார். வெறியாய மாலவனை மாயவனை மாதவனை ஏத்தாதார் அப்படின்னு ஸ்ரீதேவியோட மன்ன வாசிக்கக்கூடிய பூமி தேவியோட ஏழ்றான். பூமி தேவியோட ஏழ்றத பார்த்து கூட அவனுக்கு தெரியல. யாருக்கு? இவனுக்கு, சமணனுக்கு. அதே மாதிரி இவன் க்ஷணிகம் க்ஷணிகம் அப்படின்னு சொல்கிறான். வெறியாய மாலவனை, அப்புறம் மாதவனை மாயவனை என்ன பூதேவியோடு எழுறான். அதை பார்த்தும் இவனுக்கு தெரியல. மாதவனை, மாதவன்னா திருமகள் கேள்வன், பிராட்டி திருமார்வில் லயத்தில் இருக்காளோ அது. இப்படி தோற்ற பெருமாள் 4ஆம் திருநாளில் ஏழ்றான். ஆனால் பெருமாள் திருமார்வில் இருக்கிறத அவன் புரிஞ்சிக்கலை. பிராட்டி பெருமாளுடைய திருமாவூரில் பிராட்டி இருக்கிறத புரிஞ்சிக்காம அவன் என்ன பண்ணுறான்? சிவனும் சக்தியும் அப்படின்லாம் ஏதோ சொல்கிறான். அதனால் ஈனவரே ஆதலால் இன்னு அவள்லாம் இந்த உற்சவத்தை சேவிச்சுன்னு இதனுடைய தாத்பரியத்தை பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருமார்புநாச்சியோட லயார்ச்சியாக இருக்கிற திருமார்புநாச்சியோட ஏழ்றத்தை சேவிச்சுருந்தான்னா இந்த மாதிரிலாம் மதம் பண்ண மாட்டான்.
அவள்லாம் ஈனவர். ஆதலால் இன்றுன்னு ஒரு சப்தம் சொன்னார். அதனால் இந்த 4ஆம் நாள் அப்படின்னு அர்த்தம் அங்கே. அந்த மாதிரி அந்த 4ஆம் நாளைக்கு கார்த்தால ஸ்ரீதேவி பூதேவியுடைய ஏழ்றத்தை ஆழ்வார் பாடியிருக்க, பெரியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார்னு. அதுக்கப்புறம் ராத்திரி சந்திரபிரபைக்கு மோட்சத்துக்கு போகிறவாள், அதாவது வைதிக காரியங்கள் பண்ணி மோட்சத்துக்கு போகிறவாள் ஒருத்தர், இங்கே ஐகிக பலனை பெறக்கூடிய வைதிக காரியங்களை பண்ணி இங்கே பிறவி பிறக்கிறவா ஒருத்தர், சொர்க்காதி லோகங்களுக்கு போயிட்டு. அதனால் இது ரெண்டுத்தினுடைய ஜோதகமாக ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் ஏழ்றா. அதனால தான் நெல் அளவை. அந்த நெல்லாம் எங்கே முளைக்கும்? பூமியில் விதைச்சி தான் முளைக்கும். சரி, இந்த 4ஆம் நாள் இன்னைக்கு காலமையும் ஸ்ரீதேவி பூதேவியோட ஏழ்ற, சாயங்காலமும் ஸ்ரீதேவி பூதேவியோட ஏழ்ற. அதனால் என்னாச்சு, அதையும் அந்த இடத்துல ஆழ்வார் குறிச்சுட்டார். மோட்சத்துக்கு போகிறவாளையும் சொன்னார், இப்படி திரும்பி பிறக்கிறவாளையும் வானகத்து மன்னாடிகள் தாமேன்னு சொன்னார். அதனால் இப்படி ஆச்சு. இன்றைக்கி மறுபடியும் இந்த வேணுகோபாலன் திருக்கோலத்தில் இந்த மாதிரி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட கூட அங்கனா வந்தனான். அதனால் என்னைக்கு ஸ்ரீதேவி பூதேவியோட ஏழ்றாரோ அதெல்லாமும் இங்கே ஸ்மரிக்கப்படுறது பாசுரத்தில். இந்த இது மாத்திரம் இல்லாத உபசம்ஹாரத்தில் இயக்கராத பல்பிறப்பில் என்ன மாற்றி இன்னு வந்து உயக்கொள் மேக வண்ணன் அண்ணி எண்ணிலாய தன்னுளே மயக்கினான் தன் மனுஷோதி ஆதலால் என்னாவிதான் இயக்கலா மறுத்தராத இன்ப வீடு பெற்றதே அப்படின்னு இப்படி லயக்கிரமத்தில், அதாவது மோட்சத்துக்கு போகிறவன், இந்த ஜீவன் வந்து மோட்சத்துக்கு போகிறானோ இல்லை, ஆனால் இயக்கராத பல் பிறப்பில் என்ன மாற்றி, இப்படி கண்ணன் எதுக்கு இங்கே அவதாரம் பண்ணான்? எல்லாரோடும் அவனே கலந்து பழகி நீச்சைசக நீரந்திர சம்ஸ்லேஷம் பண்ணான். வேணுகோபாலனா தானும் மாடு மேய்ச்சி அந்த ஆயர்கள் குலத்தெல்லாம் உஜ்ஜீவிக்க பண்ணான். எல்லாம் கண்ணனுடைய அவதாரம். எல்லா மற்ற அவதாரம் மற்றவளை உஜ்ஜீவிக்கிறதுக்காக தான், நம்ம உஜ்ஜீவிப்பு பண்ணுறதுக்காக தான் அந்த கண்ணனுடைய அவதாரம் அப்படி. அதனால் எவ்வளவோ பிறந்தோம், அதெல்லாம் மாற்றி இயக்கராத பல்பிறப்பில், இப்போ இவ்வளவுதான் இல்லாத பல்பிறப்பு இருந்து அதை என்னை மாற்றி இன்னு வந்து உயக்கொள் மேகவண்ணன் அண்ணி அப்படின்னு. மேகவண்ணனா, அதாவது பேர்லேயே கிருஷ்ணன் இருக்கோல்ல, கண்ணா கரும நிற கண்ணான்னு பாடுறாள். அந்த மாதிரி அந்த மேகவண்ணன் நன்னி எண்ணிலாய தன்னுளே மயக்கினான் தன் மண்ணு சோதி. அவன் என்ன பண்ணுறான், பீலி மயில் பீலி சாத்தின்னு இருக்கான். அது மூலமாக நம்ம மயக்கிறான். அதாவது தன்பால் இழுக்கிறதுக்கு, மயக்கிறதுக்குன்னா தாறுமாறாக மயங்கி போகிறதுக்கு இல்லை. இந்த மாதிரியான இந்த பிறப்பு மூப்பு இதிலையே நாம் இதையே நமக்கு உண்டானது, இதுதான் நமக்கு சுகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கமே, இதிலேருந்து விடுபடுறதுக்காக மயக்கிறான். அந்த பீலியை சாத்தின்னு மயக்கினான் தன். எப்படி மயக்கிறான்னா, அந்த மயில் பீலியை, மயில் தொகையை சாத்தின்ட்டு மயக்கிறான். வேணுகோபாலன் திருக்கோலத்தில் சௌரியில் மயில் பீலி மண்ணு சோதியாதலால். அது எப்படிப்பட்டது? அது அவனுடைய திருமேனி ஒளியை காண்பிக்கிறது. முன்னையே சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தூர்வாதள பிரதுமையா தவ தேக காந்தியா கோரோச்சனா ருச்சரையாச்ச ருச்சேந்திராயாக ஆசீதனுஜித சிகாவள கண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவயிர் காத்திரம். இப்படி மயில் இதுக்கு இருவாக இருக்கக்கூடிய அந்த நிறம் நமக்கு பெருமாளுடைய நிறம், மங்களத்தை அளிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன் கோதாஸ்துதியில். அதனால் இப்படி பெருமாள் மயக்கினான் தன் மண்ணு சோதி, தன்னுடைய ஜோதிஷ் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனியினுடைய இதை மயில் பீலி மூலமாக காண்பித்து நம்மெல்லாம் மயக்கி இயக்கராத பல்பிறப்பறுத்தான்.
அப்படின்னு சாய்க்கிறார். இந்த மயில் பீலியோடையும் இந்த அதில் தான் கோபால விஷயத்தில் அதராகித சாரு வம்சநாளா மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலா அரிநீலசிலா விபங்க நீளா பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே. என்ன, இந்த வேணுகோபாலன் திருக்கோலம் தான் என்னுடைய கடைசி காலத்தில் அந்திம பிரயாணத்தில் சேவை சாய்க்கணும். அந்த மயூர பிஞ்சமாலாகா அப்படின்னு இருக்குதே, அது அப்படியே அந்த தோமயில் பீலி சாட்சின்னு இருக்கக்கூடிய. ஏன்னா யாரை பெருமாள் வரிக்கிறானோ அவனுக்கு தன் திருமேனியை காட்டுறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த திருமேனி அதான் மயக்கினான் தன் மண்ணு சோதி. அந்த திருமேனி எப்படி அதை காமிக்கணும்னா இந்த மயில் பீலி தான் அதுக்கு. அதான் ஆசி தனுஜித ஆதி தனுஜித சிகாவள கண்ட சோபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு மங்களத்தை கொடுக்குறது. மங்களத்தை கொடுக்குறதுனா இந்த சம்சாரமாகிற பிறவியை அறுத்து மோக்ஷாந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்குறது அப்படி. அதனால் ஆதலால் என் நாவிதான் இயக்கலா மறுத்து அறாத இன்ப வீடு பெற்றதே, சாஸ்வதமான இன்ப வீடு பெற்றது அப்படின்னு. ஏன்னா அங்கே ஆரம்பத்தில் லயக்கிரமத்தை சொன்னேன். பூனிலாய் 5 மாய் புனர்கண் என்ன 4 மாய் அப்படின்னு. இங்கே அப்படி போச்சுன்னா இந்த சரீரமெல்லாம் லயமாகி போயிடுத்துன்னா மோட்சம்தானே. அதனால் இன்ப வீடு பெற்றது அப்படின்னு முடித்தார். அதனால் இந்த 6ஆம் திருநாள் வேணுகோபாலன் திருக்கோலத்தை இந்த திருமழிசை ஆழ்வார் வேணுகோபாலனுடைய திருக்கோலத்தினுடைய பரிவாகமாக முதல் முடிவிலையும் அந்த பாசுரங்கள் மொத்தத்தையுமே சந்த விருத்தத்தில் இவன் குடக்கூத்தனை ஆடுறவனாத்தான் அப்படிலாம் சந்த விருத்தத்தில் அமைச்சு இந்த மாதிரி இந்த உற்சவத்தை அனுபவித்தார். இந்த திருச்சந்த விருத்தம் சேவிக்கப்படுறது. மேலே யானை வாகனம் அப்புறம் அனுசந்திப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.